Welcome to Hub of Tricks channel. So, நம்ம last videoல என்ன பார்த்தோம் அப்படின்னா different year but same monthல வந்துட்டு same dateல வந்துட்டு எந்த இயர்ல வந்துட்டு என்ன டேவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா same year but வந்து different month different date. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 8th ஜூன்ல இருந்து 8th ஜூலை வரை 30 days. அடுத்து 8th ஜூலைல இருந்து 8th ஆகஸ்ட் வரைக்கும் 30 days. அடுத்து 8th ஆகஸ்ட்ல இருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் 30 days. அடுத்து 8th செப்ல இருந்து 18th செப் வரைக்கும் 10 days. இப்படி போடுறப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா டைம் வந்துட்டு டிலே ஆகும், டைம் வந்துட்டு ரொம்ப எடுக்கும், பிளஸ் வர்ற ஆன்சர் வந்துட்டு தப்பா கூட இருக்கும், ராங் ஆன்சரா கூட இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இப்படி கொடுத்தா எந்த மாதிரி போடலாம் அப்படின்ற ட்ரிக்கை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ட்ரிக்கு. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லி எந்தெந்த மாசத்துல 31 days வருது, எந்தெந்த மந்த்ல 30 days வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 31 days மந்த் என்னன்னு பார்த்துக்கலாம். இது வந்து என்னன்னா ஜான், மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர் அண்ட் டிசம்பர். ஸோ இந்த மந்த்ல எல்லாமே 31 days வரும். ஓகேவா? அடுத்து 30 days பார்த்தோம் அப்படின்னா எந்த மந்த்ல 30 days வருது அப்படின்னா ஏப்ரல், ஜூன், செப்டம்பர் அண்ட் நவம்பர். ஓகேவா? இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7. பிப்ரவரி மந்த் மட்டும் 2 விதமா வரும். ஒருக்கு 28 days இருக்கலாம், இல்லாட்டா 29 days இருக்கலாம். இது வந்துட்டு நான் லீப் இயர், இது வந்துட்டு லீப் இயர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க டேஸ், அதாவது இந்த டேஸை வந்துட்டு 7ஆல டிவைட் பண்ண போறோம். இந்த 7 என்னன்னா 7 days per week, அதனால 7ஆல டிவைட் பண்ற போறோம். டிவைட் பண்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரணும்னா ரிமைண்டர் வந்துட்டு 0. இதுக்கு வந்துட்டு ரிமைண்டர் 0. இது 7ஆல டிவைட் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்துட்டு 1 வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரியில 28 days, அதாவது நான் லீப் இயரா இருந்துச்சுன்னா 0, அதே இது லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 வரும். இப்ப நம்ம இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 31 days இருக்கிற மந்த்தை நம்ம வந்துட்டு 7ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது? ரிமைண்டர் வந்துட்டு 4 7s are 28. ரிமைண்டர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன வரும்? 3 வரும். அதே இது 30 days இருக்கிற மந்த் எடுத்தோம் அப்படின்னா அதை 7ஆல டிவைட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்துட்டு 2 வரும். ஸோ இது வந்துட்டு முக்கியம். இதே மாதிரி இந்த ரிமைண்டரும் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ எழுத போறோம் ரிமைண்டர் ஆஃப் 31 days month. அதுக்கு வந்து என்னது 3. ரிமைண்டர் ஆஃப் 30 days month பார்த்தீங்க அப்படின்னா 2. ரிமைண்டர் ஆஃப் நான் லீப் இயர் Feb பார்த்தீங்க அப்படின்னா 0. அடுத்து ரிமைண்டர் ஆஃப் லீப் இயர் Feb பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த 4 ரிமைண்டரும் நம்மளுக்கு வந்து தேவை. ஓகேவா?
இப்போ நம்ம வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கு போகலாம். இந்த கொஸ்டினில் இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஊடல் என்னென்ன மந்த் இருக்கு? நம்மளுக்கு ஜூன் இருக்கு, ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர், இந்த மந்த்குள்ள தான் இருக்கு. இப்போ ஜூன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜூன்ல வந்துட்டு ஆல்ரெடி 8 டேஸ் வந்துட்டு போயிடுச்சு. ஓகேவா? என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு 8 டேஸ் வந்துட்டு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூன்ல வந்துட்டு 30 தான் இருக்கும் டேஸ். ஓகேவா? அப்போ நம்ம வந்துட்டு 30ல வந்துட்டு 8 மைனஸ் பண்ணணும். 8 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 22. ஸோ வந்துட்டு ஜூன்ல வந்துட்டு 22 டேஸ் தான் இருக்கு. அதை நம்ம 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரும்? ரிமைண்டர் வந்துட்டு 1 வரும். ஓகேவா? அடுத்து ஜூலை வந்துட்டு என்னது? நம்மளுக்கு வந்துட்டு 31 டேஸ் இருக்கக்கூடிய மந்த். அப்ப இதுக்கு வந்து என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னா 3. ஆகஸ்ட் வந்துட்டு 31 டேஸ் இருக்கிற மந்த் தான். அப்ப இது கூட ரிமைண்டர் என்னது? 3. இப்ப செப்டம்பர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 30 தான். பட் இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 18th டேட்டை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்துட்டு 18 7ஆல டிவைட் பண்றோம். 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 4 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரிமைண்டர் எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 11 வரும். 11 இதை வந்துட்டு 7ஆல டிவைட் பண்ண போறோம். அப்போ 7ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? ரிமைண்டர் வந்துட்டு என்ன வரும்னா 4 வரும். இந்த 4 வந்துட்டு என்ன பண்ணணும்? நார்மலாக நம்ம ஆட் பண்ணுவோம்ல, இது கூட போய் 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன வரும்? டியூஸ்டேக்கு அடுத்து 4வது நாள் வந்து என்ன? டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ 18th செப்டம்பர் 2025 வந்துட்டு சாட்டர்டே. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ 7th May 2029 மண்டேவா இருக்கு அப்படின்னா 15th December 2029 வந்துட்டு என்ன டேவா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2029 வந்துட்டு இது லீப் இயராக பார்த்தோம்னா லீப் இயர் கிடையாது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு February 29 வராது. அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இதுலேருந்து பார்க்க போகிறோம். ஊடால என்னென்ன மந்த் இருக்கு நம்மளுக்கு? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். ஓகேவா? இப்போ மேல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 7 டேஸ் போயிடுச்சு. மே வந்துட்டு 31 டேஸ் இருக்கக்கூடிய மந்த். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 31ல 7 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 31ல 7 போச்சுன்னா நம்மளுக்கு 24. அப்போ இந்த 24 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு என்ன இருக்கும்? 3 இருக்கும். அடுத்து ஜூன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்னது? 30 இருக்கக்கூடியது. அப்போ 30யோட ரிமைண்டர் என்னது? நம்மளுக்கு 2. ஜூலை வந்துட்டு 31 இருக்கக்கூடிய மந்த். ஸோ இதுக்குரிய ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன? 3. ஆகஸ்ட்டும் 31 இருக்கக்கூடிய மந்த், இதுக்கான இது 3. செப்டம்பர் 30 டேஸ் மந்த், அப்போ இதுக்குரிய ரிமைண்டர் வந்துட்டு 2. அக்டோபர் வந்துட்டு 31 இருக்கக்கூடியது, இதோட ரிமைண்டர் வந்துட்டு 3. நவம்பர் வந்துட்டு 30 இருக்கக்கூடிய மந்த், இதோட டேஸ் என்ன? ரிமைண்டர் டேஸ் வந்து 2. டிசம்பருக்கு வந்து நம்ம வந்துட்டு இவங்க வந்து என்ன வரைக்கும் கேட்டிருக்காங்க? 15th டிசம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15 டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்துட்டு என்ன வருது?
1 வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரிமைண்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க எல்லா ரிமைண்டரையுமே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 5 5 5 10 15. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 19 வருது. ஸோ இந்த 19 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ என்ன ஆன்சர் வரும், ரிமைண்டர் வந்துட்டு 5 வருது. ஓகேவா? இந்த 5 நம்ம வந்துட்டு இது கூட மண்டேவோட போய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மண்டேலேருந்து 5 டேஸ் கழிச்சு இது டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. உங்களுக்கான ஆன்சர் என்னது, சாட்டர்டே. ஸோ 15th டிசம்பர் 2029 வந்துட்டு என்னவா இருக்கும், சாட்டர்டேவாக இருக்கும். ஓகேவா? இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டைப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் 6 பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட் மந்த்து, டிஃப்ரெண்ட் இயரு, டிஃப்ரெண்ட் டேட்டு. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பார்க்கலாம்னா 3rd March 2027 வந்துட்டு என்னவா இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டேவாக இருக்குது. ஓகேவா? அடுத்து 13th April 2031 வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 2 ஸ்டெப்பாக நம்ம மாற்றுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3rd March 2031 டேட் பார்க்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டி ஊடால எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பார்க்கணும். மூணாவது வரக்கூடிய ரிமைண்டரை வந்துட்டு ஆட் பண்ணணும். இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2027க்கும் 2031க்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 2031 2027 ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இயர்ஸ் வந்துட்டு ஊடலாக இருக்குது. அந்த ஊடலாக இருக்கக்கூடிய 4 இயர்ஸில் எது 2027 வந்துட்டு லீப் இயர் இல்லை, 2028 வந்துட்டு லீப் இயர். 2028 லீப் இயர்னா 2032 தான் நெக்ஸ்ட் லீப் இயர். ஸோ வந்து அது வந்து உள்ளக்கு வராது. அப்போ நம்மளுக்கு வந்து ஊடால இருக்கக்கூடிய லீப் இயர் என்னது 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 5 வரும். ஸோ நமக்கு வந்திருக்கக்கூடிய 5 வந்துட்டு 7ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்துட்டு 5 தான் வரும். ஓகேவா? இந்த 5 இந்த தேர்ஸ்டேவோட போய் ஆட் பண்ணணும். 5 ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வருது, 3rd March 2021 வந்துட்டு டியூஸ்டேவாக இருக்குது. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. ஓகேவா? இது வந்துட்டு டியூஸ்டேவாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 3rd March 2031 வந்துட்டு டியூஸ்டேவாக இருக்குது. ஓகேவா? அப்போ 13th April 2031 வந்துட்டு என்னவா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மூடல இருக்கக்கூடிய மந்த்ஸு பார்ப்போமா, என்னென்ன மந்த்து மூடல இருக்குது, மார்ச், ஏப்ரல், 2 மந்த்து தான் இருக்குது. மார்ச்சில் பார்த்தீங்கன்னா மார்ச் வந்துட்டு எத்தனை மந்த் இருக்கக்கூடிய மந்த்து, மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா 31 இருக்கக்கூடிய மந்த்து, ஏப்ரல் வந்துட்டு 30 இருக்கக்கூடிய மந்த்து. அப்போ 31 இருக்கக்கூடிய மந்த்துக்கு ரிமைண்டர் என்ன, 3. ஏப்ரல் மந்த்துக்கு வந்துட்டு 30, அதுக்குரிய ரிமைண்டர் இருக்கக்கூடியது என்னது 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஆன்சர் 5.
இந்த 5 நம்ம 7ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு 5 தான் வரும். ஓகேவா? அப்ப இந்த 5 என்ன பண்ண போறோம்? இந்த டியூஸ்டேவோட போய் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ 13th ஏப்ரல் 2031 வந்துட்டு என்னவா இருக்க போகுது? சண்டேவா இருக்க போகுது. இதை நான் மறுபடியும் ஒருக்க சொல்றேன். என்னன்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்? டிஃப்ரெண்ட் டேட்டு, டிஃப்ரெண்ட் மந்த்து அண்ட் டிஃப்ரெண்ட் இயர். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த இயரில் இந்த மந்தில் வரக்கூடிய சேம் டேட் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு ஊடால எத்தனை லீப் இயர் இருக்குன்றதை பார்க்குறோம். பார்த்துட்டு அதை 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்துட்டு தேர்ஸ்டேவோட போய் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடச்சிருது? டியூஸ்டேன்னு கிடச்சிருது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு ஓவர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 3rd March 2031 வந்துட்டு டியூஸ்டேவாக இருக்குது. 13th April 2031 வந்துட்டு என்னவாக இருக்கும்? ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்ப்போம்? ஊடால எந்தெந்த மந்த் இருக்குன்னு பார்ப்போம். அந்த மந்தில் எத்தனை டேஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குரிய ரிமைண்டரை வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு 7ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிமைண்டரை வந்துட்டு அது கூட போய் ஆட் பண்ண போகிறோம். டியூஸ்டேவோட 5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? சண்டே வருது. ஸோ நம்மளுக்கு சண்டே தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போது நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெறும் டே மட்டும் கொடுத்து 3rd July 2025 வந்துட்டு என்னவா இருக்கும்? அதாவது உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? டேட் கொடுத்துட்டாங்க, இயர் கொடுத்துருக்காங்க, ஆனால் டே வந்துட்டு கொடுக்கல. ஸோ இந்த டேவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.